அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கோம். ரொம்ப நாளாச்சு நம்மளுடைய சேனலில் வந்து விலாக் போஸ்ட் பண்ணி லாங் வீடியோ. கொஞ்சம் பிஸியான ஷெட்யூல், பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க, சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறனால லாங் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு ஷாப்பிங் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா மண்டே எடுத்தது. ஆக்சுவலாக நம்ம வந்து வெனஸ்டே தான் ஊருக்கு கிளம்பணும். அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப வந்து பிஸியாக இருந்தனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிட்டி சென்டர் தான் வந்திருக்கோம். சரி, ஊருக்கு போகிறனால கொஞ்சம் வந்து ஐட்டம்ஸ்லாம் வாங்க இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு புர்கா ஷாப் இருக்குது. அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு வந்து ஹிஜாப் தேவைப்படுச்சு, பெரிய பொண்ணுக்கு. ஸோ அந்த ஹிஜாப்புமே வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய புர்கா கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப இந்த ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெட்டட் கிளாத் வருது இல்லையா, கையில் ஹேண்டுக்கு அந்த மாதிரி ஒர்க் நிறைய அபயாஸ்லாம் இருந்துச்சு. சரி, நமக்கு அபயா இப்போ எதுவும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட் கடை இருந்துச்சு. என் பையன் அம்மா இந்த கடைக்குள்ளே போகலாமா, இந்த கடைக்குள்ளே போகலாமான்னு ஒரே இது. அவனுக்கு பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும், என் பையனுக்கும் ரெண்டாவது பொண்ணுக்கும். ஸோ அதுக்காக பூனைக்குட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் வாங்க போகிறதில்ல. பர்ஷியன் கேட்ஸ்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டான கேட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி அதுக்கு தேவையான அந்த ஹவுஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு பெட்ஸ் வைக்கிற இது தான். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தொட்டில் மாதிரி, குழந்தைங்க உட்கார தொட்டில் மாதிரி. இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் சம்மர் அப்படிங்கிறனால சம்மருக்கு போடுற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படுச்சு. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மேலே வந்து மேக்ஸ் இருக்குது, அதுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே எல்லாமே சுற்றி முடிச்சுட்டு அப்படியே வந்து எக்ஸ்லேட்டரில் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டுருக்கோம். பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷூ தேவைப்படுச்சாமா, பாட்டாவில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா அந்த கடை பக்கமெல்லாம் போயிடாதீங்க, செட் ஆகாது, ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஷாப்புக்குள்ளே போகலை. டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸுக்கு வந்திருந்தோம். மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. வெளியே இருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு அந்த கொரியன் பேண்ட்டு, கொரியன் டிஷர்ட் அந்த மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இந்த தடவை மேக்ஸில் வந்து அதிகமாக நான் வந்து ஷாப்பிங் பண்ணது கிடையாது. பட் ஆனால் இந்த தடவை எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிள்ளைங்கள்லாம் அம்மா அதை வாங்கிக்கிறேன், இதை வாங்கிக்கிறேன், கொரியன் பேண்ட் இருக்குது, கொரியன் டிஷர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் என்ன ஆல்ரெடி வந்து கபோர்டு ஃபுல்லாகிற அளவுக்கு ட்ரெஸ் இருக்குது. அதனால் உங்கள் யாருக்குமே எடுத்து தர போகிறதில்ல. நான் மட்டும் 2 குர்த்தி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் இந்த காட்டன் குர்த்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு நமக்கு பிடிச்சதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு ஒயிட் போடணுன்னு ரொம்ப ஆசை. ஹப்பிக்கு வந்து ஒயிட் கலர் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதுக்காக என்கிட்ட ஒயிட் கலரில் வந்து குர்த்தி, டாப்பு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சாரீ மட்டும் இருக்குது. ஸோ ஒயிட் கலரில் பார்க்கலாம், எதை பார்த்தாலுமே லைட்டாக ஒயிட்டு பிங்க்கு கலந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹப்பிக்கு வந்து கொஞ்சம் டார்க் கலர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் பிடிக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் ஒரு குவாட் செட்டு மாதிரியுமே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. காலர் வச்சுட்டு வந்து ஷால் கிடையாது, இது வந்து குவாட் செட் மாதிரி அப்படியே ஃபுல்லாக வந்து நமக்கு ஒயிட்டாக இருக்கே, வேறு கலரில் இருந்தால் எடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக வந்து பிளாக் இருந்தால் கூட நான் எடுத்துருந்துருப்பேன். ஏன்னா பிளாக் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ பிளாக்கும் இல்லை, பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தான் இருந்துச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாஃப்ட்டுனாலும் சாஃப்ட்டு, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ட்ரெஸ் வியர் பண்ணால் ரொம்ப வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதுவுமே வாங்கலை. நிறைய குர்த்தி ஸ்டாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக ஒரு குவாட் செட்டும் ஒரு வந்து 3 பீஸ் செட்டும் தான் நான் வந்து வாங்கினேன். நம்ம வாங்க போகிறது ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அங்கே பார்க்குறது, கடையில் பார்க்குறது அவ்வளோ ட்ரெஸ்ஸஸும் எடுத்து பார்ப்போம் இல்லையா, பார்க்குறதெல்லாம் அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு தான் இருக்கும். அதுவும் லேடிஸுக்கு சொல்லவே வேணாம், எதை பார்த்தாலும் சாட்டிஸ்ஃபைட் ஆகவே ஆகாது. அங்கே பார்த்திங்கன்னா ஷாலுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த ஷால் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 399 போட்டிருந்தாங்க, 399. இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷால் வந்து அதிகம்தான் என்னை கேட்டால். அட்லீஸ்ட் ஒரு 250, 299, 300 கூட வாங்கலாம். 399 போட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. அதாவது நம்ம ஹிஜாப் சுற்றும் போது 2 பக்கமும் நமக்கு வந்து ஈக்குவலாக வரணும், அந்த மாதிரி வரமாட்டேங்குது. ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸோ நமக்கு ஷார்ட்டாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கவர் ஆகாது இல்லையா. ஸோ அதுக்காக நான் அதுவுமே வாங்கலை.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்யூட்டான பிரிண்டடில் வந்து ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பாப்பாங்களை வந்து நைட் ட்ரெஸ் வேணால் வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னேன். வேணாம்மா ஆக்சுவலாக நைட் ட்ரெஸ் மாதிரி போடுறதுக்கு பேண்ட்டு டிஷர்ட் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரியன் டாப் மேலேயே தான் கண்ணு பிள்ளைங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டிஸ்லேயுமே கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஆசையாக எடுத்தேன். சாஃப்டாக இருக்கே, சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. பனியன் கிளாத்தும் இல்லை, ஆனால் அது ஒரு மாதிரி கிளாத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தோன்னா அந்த ஷார்ட் நைட்டிஸ் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டி ஒன்று எடுத்து பார்த்தேன். அதுவும் லென்த் வந்து நல்லாவே இருந்துச்சு. பட் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ளவுஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, ஆஃப் ஸ்லீவ் ப்ளவுஸ், அது அளவு கூட இல்லாமல் ரொம்ப மேலே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதுவுமே வாங்கலை. இந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாப்பாவை வாங்கிக்கமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே இது பண்ணேன். அவங்களுக்கு இந்த பேண்ட் வேணாமா, இப்போ கையில் வச்சுருக்காங்களே இந்த மாதிரி வந்து ட்ரெண்டியான டிஷர்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி இன்ஷா அல்லாஹ் பக்ரீத் வரப்போகுது இல்லையா, சரி அதுக்கு வாங்கிக்கலாமா, அதுக்கு இங்கே மேக்ஸுக்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்லா சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு மேக்ஸில். நான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அதிகமாக வந்து போகிறது வந்து எங்கள் ஊரில் இருக்க கீதாஞ்சலி, ஜெயலக்ஷ்மி சில்க்ஸ் தானே போகிறோம். மேக்ஸுக்கு வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேன். ஈஸி பையில் வந்து இங்கே மேலே ஈஸி பை இருக்குது, அதில் வந்து வாங்கலான்னு வந்திருந்தேன். இந்த டைம் வந்து மேக்ஸையுமே விசிட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பரான ட்ரெண்டியாக பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கிராண்டாக போட முடியாது, நல்ல ட்ரெண்டியாக வந்து வீட்டில் போடுற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவும் சம்மருங்கிறனால சொல்ல வேண்டியதே இல்லை. நல்லா வந்து கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்போயும் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் குர்த்திஸு, டாப்ஸ் எல்லாம் தான் என் கண்ணுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர் ஷேடு இல்லாமல் லைட் கலர் ஷேடாக தான் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த ஒயிட் குர்த்திஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் ஷார்ட் குர்த்தி, நம்ம வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடுற மாதிரி குர்த்திஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவுமே வாங்கிக்கல நான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அப்படியே கிட்ஸ் செக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்ஸுக்கு என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கிட்ஸுக்கு எதுவும் வாங்க போகிறதில்ல. பட் ஆனால் கடைக்குள்ளே வந்தாச்சு, நம்ம சுற்ற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே, நல்லா ஷார்ட்டாக. பட் ஆனால் நம்மளுக்கு இப்போ யாரும் கிட்ஸ் இல்லை இல்லையா, பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 299க்கு குட்டியாக ஒரு 2-3 இயரிங் கொடுக்குறாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த கொரியன் வெப் சீரியஸ்லாம் வந்து பார்த்துட்டு இதிலெல்லாம் கொரியன்காரங்க போடுற மாதிரியே அழகழகாக வந்து க்யூட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு போடுற ஹேர் பேண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவுச்சஸ்ஸு, அப்புறம் வந்து சாஃப்ட் ஐஸ்லாம் நிறைய இருந்துச்சு க்யூட்டாக அழகாக. சரி பிள்ளைங்களுக்கு இங்கேயாவது ஷூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ கலெக்ஷன்ஸ் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க ஷூ பார்க்குறதுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வீடியோலாம் கவர் பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேகு, நம்ம வந்து லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பேக், அதுவுமே நல்லா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து ஹேண்ட்பேக் தேவைப்பட்டுச்சு. சரி ஹேண்ட்பேக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்குமே பார்த்துட்ருந்தேன். மோஸ்ட்லி ஹேண்ட்பேக்கோட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ லாங்கில் வந்து ஸ்லீவில் அகலமாக பெல்ட் வச்சுருது இல்லையா, அந்த மாதிரி வாங்கணுன்னு தான் ஆசை. அங்கே இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ட்டாக வந்து நம்ம ஹேண்டில் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வந்துட்டோம், எல்லாத்தையும் போட்டு ஒரு வீடியோவாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்றையும் போட்டு பார்த்து என் பிள்ளைங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒன்றொன்றையுமே போட்டு பார்த்துட்டு இருந்தேன். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து 1000 எபோவ் தான் இருந்துச்சு. இந்த ஒயிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் அதுவுமே ஷார்ட் ஸ்லீவாக இருக்கனால இந்த மாதிரி தான் நம்ம கையில் போட்டுக்க முடியும். லென்த்தாக எனக்கு போடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கலை. அப்படியே அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஷூ கலெக்ஷன்ஸு, கிட்ஸுக்கு தேவையான க்ராக்ஸு, செப்பல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பையனுக்கு வந்து இந்த ஆடு வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான் சாஃப்டாயில். பட் ஆனால் நான் வாங்கி கொடுக்கல. வாங்கிட்டு போகிறது பிரச்சனை இல்லை, வீட்டில் போய் அதை அப்படியே ஒரு இடத்துல வச்சுடுவாங்க. அதை நம்ம டெய்லியும் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சாஃப்டைஸ் வேணாம், வேஸ்ட்டு, ஏதாவது விளையாடுறதுக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ஷூ பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் அழகழகாக ஷூவு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி நானும் வியர் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்தால் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க கண்ணில் பார்க்குறது எல்லாமே கேட்குறாங்க. பார்க்குறது எல்லாமே வாங்கி கொடுக்கணும், அவங்க ஆசைப்படுறது எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையுமே. ஏன்னா ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவங்க பிள்ளைங்க ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ ஆனால் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ஸோ இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து சம்பாரித்து அதை வந்து எல்லா தேவைகளும் நிறைவேற்றுறதுங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து நம்ம வந்து லேடீஸுமே வந்து வீட்டில் இருந்துட்டு என்றைக்குமே சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக நம்ம சம்பாரித்தாலும் ஒரு டெய்லியும் ஒரு 50, 100 சம்பாரித்தாலும் அது நம்ம சம்பாதிக்கிறோம். அந்த காசுலேருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், நம்மளுடைய ஹஸ்பண்ட்க்கு, நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய சின்ன கருத்து தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்குமே பிள்ளைங்க வளர வளர ரொம்பவே ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க அப்பா 1000 வாங்கி கொடுத்தாலும் நானுமே அவங்க ஆசைப்பட்டதை ஒரு சில டயத்தில் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையும். ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒரே மனிதன் மேலே சுமக்கக்கூடாது இல்லையா? அவருக்கே எல்லா பாரத்தையும் கொடுக்கக்கூடாது. நம்மளுமே அவங்களுடைய பாரத்தை வந்து கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம பிள்ளைங்க ஆசைப்படுறதெல்லாம் நம்ம எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக எங்களுடைய ஷாப்பிங் வந்து மேக்ஸில் முடிஞ்சிச்சு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடு போயிட்டுருந்துச்சு. குட்டி பிள்ளைங்க போகிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சாக்லேட் கடைங்கள்லாம் இருந்துச்சு. நான் எந்த சாக்லேட்டும் வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்ததோட சரி. அப்படியே எங்களுடைய ஷாப்பிங்கை முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து சிட்டி சென்டரை விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆப்போசிட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரோட ஜும்மா மஸ்ஜித் இருக்குது. இங்கே தான் வந்து உடுப்பிலே இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல் இது. இதுக்கு பக்கத்தில் தான் நேர் ஆப்போசிட்டில் தான் நமக்கு சிட்டி சென்டர் இருக்குது. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இங்கிட்டு வந்தோம். ஷாப்பிங் வந்தால் சாப்பிடாம வீட்டுக்கு போகிறதா சரித்திரமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து மோமோஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்துட்டோம். சிக்கன் ஃப்ரைட் மோமோஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா வந்து ஸ்பைஸியாக பெரிய பெரிய மோமோஸு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூடாகவும் ரொம்ப ஸ்பைஸியாகவும் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பையன் வந்து சாப்பிட்ல, சாருக்கு வந்து பூனைக்குட்டி வாங்கி கொடுக்கலன்னு கோவம். அப்படியே சிக்கன் நகெட்ஸும் வாங்கியிருந்தோம். ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அவனை சாப்பிட வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷூ பஜார் தான் வந்திருக்கோம். நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஷூ பஜாரில் ஷாப்பிங் பண்ண விலாக் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்துட்டி எப்படி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹேண்ட்பேக் தான் இங்கே வந்து அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கும். நாம் எப்பயுமே இங்கே தான் வாங்குறது. பிள்ளைங்க வந்து ஷூ பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் என் கண்ணு என்னமோ இந்த ஹேண்ட்பேக்கை சுற்றியே இருந்துச்சு. லாஸ்ட் டைம் இந்த கடைக்கு வரும்போதே ஹஸ்பண்ட் வந்து ஹேண்ட்பேக் பக்கமே போகக்கூடாதுன்னு சொன்னார். ஒரு 4-5 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த தடவை ஹேண்ட்பேக் வாங்குகிற முடிவோடு தான் வந்திருக்கேன். நிறைய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். பிள்ளைங்களுமே ஷூ பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இந்த ஹேண்ட்பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கேட்ட மாதிரி லாங் பெல்ட் இருந்துச்சு. பிள்ளைங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ஷூ வாங்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து பர்பிள் கலர் வாங்கியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரே ஷேட் வர மாதிரி இந்த பார்பி ஷூஸ் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபைனலாக வந்து எல்லா ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பஸ்ஸில் தான் கிளம்ப போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் போகும்போது எப்படி இருந்தேன், வரும்போது எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வந்து பார்த்திங்கன்னா ஹப்பி இல்லாதனால தான் பஸ்ஸில் வந்திருக்கோம். ஹப்பி இருந்தாருன்னா கார்லேயே கூப்பிட்டு வந்திருப்பார். பட் ஆனால் அவர் வந்தாலுமே ரொம்ப வந்து பொறுமையாக எல்லா பக்கமும் சுற்றி வந்து பார்க்குறதுக்கு வந்து விட மாட்டார். சீக்கிரம் ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவார். நாங்களாக போனால் எல்லா இடத்தையும் சுற்றிட்டு வாங்கிறதுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் சுற்றி பார்க்குறது அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான். சரி, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ பஸ்ஸுமே கிளம்பியாச்சு. இந்த விலாக் வந்து இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போயிருந்த விலாக் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதுவுமே மறக்காமல் பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the next video. Assalamu alaikum. Bye guys.